வணக்கம் நண்பர்களே. முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவு மூலம் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் வந்து செல்போன் தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு இல்லையா? முக்கியமா பெட் டைம் போற வரைக்கும் நம்ம செல்போன் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூங்க ட்ரை பண்றோம். இது வந்து முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா இதனால இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமை, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறோம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம், பட் தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடையாது. ஃபெட்டிக், கிரானிக் ஃபெட்டிக், ஹை லெவல்ஸ் ஆஃப் ஃபெட்டிக். மூணாவது டிப்ரெஷன். இப்ப இருக்கிற மன அழுத்தத்துக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்போன் யூஸ் பண்றது. இது மட்டும் இல்லாம இதோட கான்சிக்வன்சஸா பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாததுனால டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் வரைக்கும் போறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறதா இப்ப ஆய்வுகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பிளஸ் ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ். நம்ம உடம்புல இந்த மெட்டபாலிக் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, அது வந்து நார்மலா சீரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இது ஒரு பாதிப்பு உண்டு பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அதாவது ப்ளூ லைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம செல்போன்ஸ்ல, டேப்லெட்ஸா இருக்கட்டும், லேப்டாப்ஸா இருக்கட்டும், டிவைசஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ப்ளூ லைட். சோ அந்த ப்ளூ லைட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ரெட்டினா கண்ணு இருக்கு இல்லையா, அது மூலமா பிரெயினுக்கு போய் ஹைப்போதலாமஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஹைப்போதலாமஸ் போய் இது வந்து பாதிக்கிறதுனால சர்க்காடியன் ரிதம் நம்ம சொல்லுவோம். நார்மலா உங்க உடம்பு வந்து இந்த நேரத்துக்கு தூங்கணும், ஒரு உறுப்புகள் இந்த நேரத்துக்கு வேலை செய்யணும், இந்த நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சைக்கிள் இருக்கு. சோ அந்த சைக்கிளை வந்து இந்த நம்ம செல்போன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், டிவைஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இப்ப நேரடியா பாதிக்கிறதுனால இவ்வளவு பாதிப்புக்கு நம்ம உள்ளாரோம். முக்கியமா குழந்தைங்களோட மெமரி, காக்னிஷன், அதாவது அவங்க விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஞாபகம் மறதி சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல வர்றதுக்காகவும், இது எல்லாத்துக்கும் கூட இது ஒரு வழிவகுக்கிறதா இப்ப பல ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நைட்டு நல்லா தூங்குறதுக்கு மெலட்டோனன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் முக்கியமான விஷயம். அது வந்து பினியல் கிளாண்ட், பினியல் சுரபின்னு ஒன்று இருக்கு, அது மூலமா சுரக்கப்படுது. நைட் இந்த மாதிரி நம்ம டிவைசஸ் யூஸ் பண்றதுனால இந்த செரட்டோனின் செக்ரீஷன் வந்து கண்டிப்பா குறையும். அது மட்டும் இல்லாம இதனால நம்ம பாடியும் சரி, பிரெயினும் சரி டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடும். எது இரவு எது பகல்னே தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிறதுனாலதான் பல பேருக்கு முக்கியமா டிப்ரெஷன், மன அழுத்தம் எதுக்குனே புரியாது, ஆனா நம்ம அப்செட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ செல்போன் இல்லாம, லேப்டாப் இல்லாம, டிவைஸ் இல்லாம யாரால இருக்க முடியாது. இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் அட்லீஸ்ட் இவ்வளவு விஷயங்களை நம்ம தவிர்க்கிறதுக்கு 3 விஷயங்கள் பண்ணா போதும். சிம்பிளா சொல்றேன். 1, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தயவு செய்து தூங்குறதுக்கு முன்னாடி செல்போன்ஸையோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம ஸ்ட்ராங்கா எடுக்கணும். 2வது, எந்திரிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 1 மணி நேரமாவது மினிமம் நம்ம இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் அது இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். ஏன் இருக்க முடியாதுன்னு நான் உங்களை கேட்பேன். ஏன்னா நம்ம உடம்பு, நம்ம ஹெல்த், நம்ம கண்ணு, நம்ம மூளை, நம்ம செயல்திறன், மனுஷனா நம்ம முழு மனிதனா செயல்படுறதுக்கு இதெல்லாம் தடங்களா இருக்கு. நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், இதை நம்ம பண்ணிதான் ஆகணும். 3வது, சன்லைட் எக்ஸ்போஷர். சூரிய வெளிச்சத்தையும் இந்த ப்ளூ லைட் இருக்கு. பட் ஆனா என்னன்னா நேச்சுரலா இது வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட நேச்சுரல் சிர்காடியன் இது வந்து காலை, இது வந்து இரவுன்றத பிரிச்சு காட்டுறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதனால காலையில எந்திரிச்ச உடனே 20 to 30 minutes சன்லைட் எக்ஸ்போஷர், அவுட் சைட், கோ அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ், வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு 20 to 30 நிமிஷம் நேரடியா சன்னுக்கு வந்து நீங்க எக்ஸ்போஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ லைட் ப்ரிவென்ஷன் கிளாஸஸ் இருக்கு. நீங்க நைட் டைம் ஒர்க் பண்றவரா இருந்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவரா இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த ப்ளூ லைட் ஃபில்டரிங் ஆப்ஸ் நிறைய இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க போன்ல. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, தூக்கமில்லாமை, டிப்ரெஷன், பிளஸ் பல நோய்கள், இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க முடியும். சோ இது வந்து நமக்கு தப்புன்னு தெரியாம நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம குழந்தைங்களும் நம்ம அறியாமே பண்ணிட்டு இருக்காங்க நம்மள பார்த்து. சோ இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. இதனால பல பின்விளைவுகள் இருக்கு. இது வருங்காலத்தில் இன்னும் இதோட பின்விளைவுகள் இன்னும் அதிகம் ஆராயப்படும். இது இன்னும் அதிகமாயிட்டு தான் போகும். சோ தயவு செய்து இதை நம்ம பண்ணாலே ஒரு முக்காவாசி இப்ப இருக்கிற மாடர்ன் டே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ல முக்கியமா தூக்கம் இல்லாண்மை நம்மளால கண்டிப்பா தவிர்க்க முடியும். நிறைய பேர் வெயிட் போடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது தூக்கம் இல்லாண்மை வந்து இட்ஸ் காட் an indirect consequence of for weight gain also. Obesity is also an indirect consequence of this habit. நன்றி நண்பர்களே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தயவு செய்து இந்த ஒரு நல்ல பழக்கத்தை இன்னிலிருந்து நம்ம சிஸ்டம்குள்ள நம்ம கொண்டு வரலாம். நன்றி.